பாபே அப்பா ஏடிஎம் ஆச்சு ஒன்று அம்மா பேஷண்ட் தங்கச்சி காலேஜ் படிக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பித்திரு தட்டினாலும் எல்லாம் சேர்த்துடலாம் எல்லாம் உத்தரவு தான். டைரக்டர் நெல்சன் ஐயாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் நெல்சன் சாருக்கு நன்றி சொன்னீங்க, ஆனால் அவார்டு வாங்கினது குட் பேட் அக்லிக்கு அந்த இயக்குனருக்கு நன்றி சார். இந்த படம் வந்து எனக்கு கிடைச்சது பெரிய விஷயம். ஆனால் அஜித் சார் படம். Kanan Ravi Group presents Tour and Talkies Frame and Fame Awards 2026 powered by Puma Shirts and Dhotis Naturals, GT Holidays, Dr. MGR University, co-presented by Salem RR Biryani, Super App, the co-being Pothis, எங்களுடைய print partner The Hindu, theatrical partner ANR Cube Virtual Production. Radio partner Hello FM, printing partner RS Graphics, refreshment partner Sri Krishna Sweets, PR partner V for You, photography Wonder Visuals, hospitality partner Park Alensa, medical partner Apollo Hospitals. சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. இவரை பார்த்தாலே நம்ம உள்ளத்துல ஒரு ஆட்டோமேட்டிக் ஹாப்பினஸ் வந்துடும். அவருடைய டயலாக் டெலிவரி ஸ்டைலாக இருக்கட்டும், அவர் என்ன பண்ணாலுமே அவர் ரசிச்சுட்டே இருக்கலாம். எஸ்பி சேகர் சார் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டோட ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் டு ஜாயின் us on stage. அவருடன் சேர்ந்து கோபீயிங் சார்பாக திரு மணி அவர்களை மேடை அன்புடன் அழைக்கிறோம். வெரி வார்ம் வெல்கம் எஸ்பி சேகர் சார், வெரி வார்ம் வெல்கம் மணி சார். சார் ரொம்ப அழகான ஒரு விருது விழா சித்ரா லக்ஷ்மண் சாரோடைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸில் த டெபியூ அவார்ட் ஃபங்க்ஷன். சித்ரா லக்ஷ்மணன் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 50 வருட நண்பர். எல்லாம் 70ஸ்லேருந்து எங்களுக்கெல்லாம் அவ்வளோ வயசாகலை, இருந்தாலும் 50 வருஷம் நண்பராக இருக்கிறோம் நாங்கள். இது வந்து சாதாரணமாக நாம் ஒரு நிகழ்ச்சி பண்ணி அதை வேறு யாராவது கேபிட்டலைஸ் பண்ணிட்டு போகிற காலகட்டத்தில் நம்முடைய திறமையை நாமே வெளிக்கொண்டு வரணுங்கிற ஒரு முன்னெடுப்பு இது. ஏன்னா டூரிங் டாக்கீஸாக இருக்கட்டும், சாய் வித் சித்ராவாக இருக்கட்டும், அது வந்து இட் இஸ் 100% ஃபுல் எஃபர்ட் ஆஃப் சித்ரா லக்ஷ்மணன். காரணம் என்னென்னா வேறு யாரையாவது வச்சு சித்ரா ப்ரோக்ராம் பண்ணலை. அவருடைய நாலெட்ஜை வச்சு அத்தனை ஆர்டிஸ்டையோ டெக்னீஷியன்ஸையோ பேசக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட அந்த கண்டென்ட் இருந்ததுனால தான் பேச முடியும், இல்லைன்னா பேசவே முடியாது. அப்படிப்பட்ட சித்ராவுடைய எஃபர்ட்டுக்கு கிடைத்த விருது தான் இந்த விருது வழங்கும் விழா. அதை வந்து நம்ம டெஃபினட்டாக அப்ரிஷியேட் பண்ணணும். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய சப்போர்ட். சாதாரணமாக இந்த மாதிரி விருது வழங்கும் விழா சின்ன ஹாலில் பண்ணி காமிச்சிருவாங்க. இது மெட்ராஸ்லேயே மேக்சிமம் கெப்பாசிட்டி உள்ள 1600 பேர் உட்காரக்கூடிய ஒரு அரங்கில் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாருன்னா அது சித்ரா லக்ஷ்மணனுக்கு இத்தனை ஆண்டு காலம் அவருக்கு கிடைத்த அந்த உழைப்பினுடைய வெற்றி தான் இன்னைக்கு இந்த விழா. சித்ராகிட்டே கேட்டேன், என்ன போய் விருது வாங்க கூப்பிடுறேன், எனக்கே நீ அவார்டு கொடுக்கணும், நானே 7000 ட்ராமா நடிச்சிருக்கேன், என்ன நீ? நானும் 1969லேருந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், எனக்கு 57 வருஷம் ஆச்சு, நீயே எனக்கு அதெல்லாம் உனக்கு விருது கொடுக்கணுன்னா தனியான விழா நடத்தணுமே தவிர கும்பலோட கோவிந்தாலெல்லாம் உனக்கு பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. ஏன்னா கொஞ்சம் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, சார் நீங்கள் வரணும்பாங்க, ஆக்ட் பண்ணவானா இல்லை குத்து விளக்கு ஏற்றிட்டு போங்கம்பாங்க. அது எதுக்கு, நமக்கு வீட்லேயே குத்து விளக்கு ஏற்றலாமே. நான் இங்கேருந்து கிளம்பி டிராஃபிக்கில் வந்து குத்து விளக்கு ஏற்றுறதுக்கெல்லாம் நம்ம இதுக்கு போகணும். ஏன்னா நான் இன்றைக்கும் I am performing my dramas. In 50 years, we have completed 7,000 dramas in Tamil stage. இது வந்து இட்ஸ் அ வேர்ல்ட் ரெக்கார்டு மாதிரி எங்கள் ட்ரூப்பை பொறுத்த வரைக்கும். ஆக்டிவாக இருக்கணும், அவ்வளோதான். சினிமா இண்டஸ்ட்ரியில் யங்ஸ்டர்ஸ் வரணும், வந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நாங்களே இருக்கோம்னு சொல்லி நம்மளே இருக்கக்கூடாது, அது சரியாக வராது. புதுமுகங்கள் வரணும். ஏன்னா அப்போ தான் ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வருவாங்க. ஆடியன்ஸ் மாத்திரம் யங்ஸ்டராக இருக்கணும்னு நடிக்கிறவங்களாம் வயசானவங்களாக இருக்கணும்னாக்க அது முதியோர் இல்லை மாதிரி ஆகிடும், சரியாக வராது அது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் வரணும். ஆனால் சீனியர்ஸோடைய அனுபவங்கள் அதை எடுத்துக்கொண்டால் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும். அதுதான் நான் சொல்லுவேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் டுடே சார். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் உங்களுடைய பிரசன்ஸ் இங்கே. சந்தோஷம். நன்றி சார். அண்ட் உங்கள் கையால் நீங்கள் வந்து கோபீயிங் திரு மணி அவர்களை கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
மணி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் ஸ்டேஜ். ரொம்ப கிங்ஸ்லி இதோ இந்த சூப்பர் காமெடி உட்காந்துருக்காரு பாருங்க. ஆமா சார். அவர் சொல்றார் அவருக்கு நான் தான் அவார்டு கொடுக்கணும்னு அவர் சொன்னாரு. கூப்பிடலாம் அவரை. ஆனா அப்படிங்களா நீங்க சார்? வேற யாராவது கொடுத்தாலும் பரவாயில்ல. கிங்ஸ்லி ஒருத்தர் மேடையில் சார் கூப்பிட்டு நீங்க நம்புறீங்களோ நம்மள என்ன அவார்ட் என்ன கேட்டகரி நீங்களே பாருங்க சார். Touring Talkies presents Frame and Fame Adane Awards paatha. 2026. Best Actor in Comic Role. Jury Redin Kingsley for Good Bad Ugly. Best actor in a comic role, our very own Redin Kingsley. Congratulations. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அவார்டு கொடுத்ததுக்காக சித்ரா லட்சுமன் சார், இந்த கமிட்டி இந்த மெம்பர் அவங்க ஆர்கே செல்லுமணி, பாக்கியராஜ் சார், குஷ்பு மேடம், டி சிவா சார், ஆர்ய உதயகுமார் சார் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சித்ரா லட்சுமன் சாரை பற்றி சொல்லணும்னா சினிமாவின் வரலாற்று புத்தகம் மாதிரி அவர். என்எஸ்கே சார்லேருந்து என்ன மாதிரி வாண்டுங்க வரையும் அப்படி சினிமாவுக்கு வந்தோன்ட்டு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருப்பார். அதுவும் சார் கையில் வந்து ஒரு அவார்டு வாங்குறது பெரிய பொக்கிஷம் வாங்குற மாதிரி. ஏன்னா நான் சொல்லி கீழே உட்கார முடியல, என்னால் எல்லாத்துக்கும் ஒரு கமெண்ட் பண்ணுறாரு, என்னால் சிரிச்சிட்டே இருக்கேன். நாங்களாம் ஒன்றுமே இல்லை சார் உங்ககிட்ட, உண்மையாக சொல்கிறேன். ஐ எம் வெரி பிளஸ்டு சார். சார் நெல்சன் சாருக்கு நன்றி சொன்னீங்க, ஆனால் அவார்டு வாங்கினது குட் பேட் அக்லிக்கு அந்த இயக்குனருக்கு நன்றி சார். இல்லை சும்மா ஸ்டில்லு போட்டு வச்சுக்கிறீங்கன்னு நினச்சேன். இல்லை இந்த இந்த படம் வந்து எனக்கு கிடைச்சது பெரிய விஷயம். ஆனால் அஜித் சார் படம், ஆதிக் சார் கூப்பிட்டு ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாரு, அதில் ஒரு சின்னதாக ஒரு பெர்ஃபார்ம் பண்ணேன். தேங்க்யூ ஆதி சார், தேங்க்யூ அஜித் சார். நெல்சன் சாருக்கு எப்பவுமே நீங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப க்ளோஸானவர் அவர், ஒரு குரு, ஒரு மென்டார், ஒரு நண்பர் எல்லாமே. அண்ட் அவருக்கு வந்து ஃபேவரட் இந்த உலகத்துலேயே அப்படின்னா நீங்கள் அப்படின்னு தைரியமாகவே சொல்லலாம். ஒரு நாள் காலையில் எழுந்துக்கும் போது நெல்சன் சாராக எழுந்துடுறீங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க முதல்ல? அது மட்டும் வேணாமா, என்ன பண்ண ஏதாவது சொல்லிட்டு அங்கே போய் கொட்டு வாங்க முடியாது என்னால். இல்லை அவர் தான் இங்கே இல்லையா, தைரியமாக சொல்லுங்கள். அவர் எந்திரிக்கும் போதே ஒரு ஏதாவது கதையை யோசிச்சுட்டு தான் எந்திரிப்பார் அவர், எனக்கு நல்லா தெரியும். இப்போ ஜெயிலர் ஷூட்டிங் போது சாருக்கு தெரியும், உட்காந்துருக்காரு. இப்போ அந்த அந்த பிஸியில் தான் இருக்கார். அதனால் அவர் எப்பவுமே அந்த உனக்கு தெரியும்ல, உனக்கு தெரியாதா நெல்சன் சாரை பற்றி, அவர் எப்பவுமே அந்த கதை அந்த டிஸ்கஷனோடு தான் எந்திரிப்பார் இருப்பார். ஓகே, ரெண்டாவது விஷயம்லாம் வேணாமா. அப்போ ஏதோ இருக்குது. எஸ் சேகர் சார் உங்களை கேட்குறேன், இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப காமெடி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அ ஃபில்ம். அது கரெக்டான இடத்துல கரெக்டான வழிமுறையில் வந்தால் தான் அழகு. இந்த காமெடி அப்படின்றது எவ்வளோ முக்கியம் சார். இட் இஸ் சீரியஸ் பிஸ்னஸ். பட் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அது எப்படி இருக்குது? காமெடிங்கிறது யோசிக்கக்கூடாது, இவன் ஏன் பண்ணுறான் அப்படின்னு. அதான் பேசிக்கான காமெடி. காமெடி சொன்னால் சிரிச்சிடணும், அவ்வளோதானே வழி. அது என்ன டைப் ஆஃப் காமெடி, சிந்திக்கக்கூடிய காமெடி அப்படிம்பாங்க. அது என்ன சிந்திக்கக்கூடிய, அதாவது காமெடியில் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லலையான்னு கேட்பாங்க. என்றைக்காவது லவ் சீனில் மெசேஜ் சொல்லியிருக்காங்களா, ஃபைட் சீனில் சொல்லியிருக்காங்களா மெசேஜ்? அது என்ன காமெடி சீனில் மாத்திரம் கொசுராக ஒரு மெசேஜ் சொல்கிறது. காமெடினா ஜாலியாக சிரிச்சுட்டு போகணும். எனக்கு கிங்ஸ்லிகிட்ட பிடிச்ச விஷயமே வாய்ஸ் மாடுலேஷன். விகே ராமசாமி சார் ரகசியம் பேசுகிற மாதிரி எதையுமே ஒரு ஹை லெவலில் பேசக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு பேட்டர்ன். அவர் அதை மாற்றிக்கக்கூடாது. எது அவருக்கு அக்செப்ட் பண்ணுறாங்களோ அதை அவர் கண்டினியூஸாக பண்ணிட்டு போகிறது தான் சிறப்பு. வித்தியாசமாக பண்ணுறதுக்கு கமலஹாசன் இருக்கார், அவங்கெல்லாம் இருக்காங்க. இவருக்கு என்ன ஒத்துக்க வராங்களோ அதை பண்ணிவிட்டு அவர் போயிடணும். அதுதான் சரியான ஒரு விஷயமாக இருக்கும். அண்டு அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க எல்லாம். யாரும் வந்து யோகி பாபுவாக இருக்கட்டும், இன்றைக்கி யாராக இருக்கட்டும், எனக்கு சமீப காலங்களில் இந்த யங்ஸ்டரில் பிடித்த மிகச்சிறந்த ஒரு டயலாக் ஓரியன்ட் காமெடி அப்படின்னு பார்த்தா சந்தானம் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காமெடியன்ஸ் இதில் இப்போ பண்ணுற விஷயத்தில். விவேக்குக்கு பிறகு இவங்க இருக்கிறவங்க எல்லாம் வேறு ஸ்டைல். அதனால தான் இவங்க 5-6 பேர் ஒரே படத்தில் நடித்தாலும் போர் அடிக்காமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்களால கொடுக்க முடியுது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரெடின் சார், பெரிய பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்னும் நிறைய திரைப்படங்களில் நீங்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும். இந்த அவார்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, ஆஸ்கார் வாங்கலையேன்னு கவலைப்படுறவங்க யாருமே இந்த அவார்டை பார்த்தா சந்தோஷப்பட்டுருவாங்க. கிட்டத்தட்ட ஆஸ்கார் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வச்சுக்கோங்க. தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு வருஷம் இதே ஸ்டேஜில் நீங்கள் வாங்குவீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரெடின். நான் இந்த அட்வைஸை கேள்வியே கேட்டேன் சார். நான் எவ்வளோ நாள் சார் இந்த ஐயா அம்மா அப்படின்னு பேசிகிட்டே இருக்க முடியும்ட்டு. இல்லை நீ அது பண்ணால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சார் கீழே சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்போ அதே மாடுலேஷனில் ஒரு டைலாக் சொல்லிடுங்களேன். என்ன சொல்லணும்? நீ தான் சொல்லணும்.
பாபே அப்பா ஏடிஎம் ஆச்சு ஒன்று, அம்மா பேஷண்ட், தங்கச்சி காலேஜ் படிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பித்திரு தட்டினாலும் எல்லாம் சேர்ச்சிடலாம். எல்லாம் உத்தரவு தான். தேங்க்யூ ரெடின், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகேன். கீழே உட்காந்துருக்கிற எஸ்ஏ சூர்யாவே ஆச்சரியமாக பார்க்கறது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மர், அருமை நண்பர் எஸ்ஏ சூர்யா. அவர் இல்லாத படமே இல்லைங்கிற மாதிரி இவரை புக் பண்ணிட்டு தான் அப்புறம் யூனிட்டே புக் பண்ணுறாங்க. இல்லை பெரிய சக்ஸஸ் தானே. ஒரு டைரக்டர், அத்தனையோ பேர் இயக்குனவர். இன்ஃபேக்ட் வசந்த் சொல்லிட்டு இருந்தார், டக்குன்னு பூந்து ஒரு சின்ன பிட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணார்னு. ஏன்னா வசந்த் வந்து ஒரு பாலச்சந்தர் ஸ்கூல், ஒன்றுனா ஒன்று, ஒன்றியனா ஒன்றியே, நடுவில் ஏதாவது ஒன்று புள்ள பூந்தா எல்லாம் பிடிச்சி திட்டி கலாட்டா பண்ணிவிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க இதுலேயே பூந்து ஒருத்தர் பண்ணியிருக்காருன்னா அது ஒரு இது. இன்றைக்கி வந்து எஸ்ஏ சூர்யா தமிழ் திரைப்படம் மட்டுமல்ல, தென்னிந்திய திரைப்படங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அண்ட் வரவேற்கக்கூடிய ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் கல்யாணம் தான் பண்ணிக்கல, சிரிக்கிறார். அதையும் கேட்டுருவோம் சார், கொஞ்ச நேரத்தில் மேடைக்கு வருவார். இல்லை அதனால தான் பண்ணிக்கலையா? இவ்வளோ சக்ஸஸ் வந்துட்டு இருக்கே, அதையே இது பண்ணணும். இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் இயக்குனர் வெற்றிமாறன், இயக்குனர் ராம். இந்த மாதிரி ஒரு டீ கடையில் பல ஆண்டுகள் பல நாட்கள் பேசினவங்க நீங்க. அப்போ பேசின மாதிரியே தான் எப்பவும் பேசிக்கிட்டு இருக்கோம். பேசின ஒரு கதையை தான் இப்போ எடுத்துட்டு இருக்காரு. வரசன் கிட்டத்தட்ட முதல் கதை தானே. ரொம்ப யோசிக்க வைக்கக்கூடிய மொமெண்ட்ஸ் இருக்கு. வெற்றிக்கிட்ட இருக்கக்கூடிய கன்விக்ஷன். ஆக்சுவலாக அவர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்துக்குலாம் வேற யாராவது இருந்தாங்கன்னா லைக் தே வுட் ஹவ் பீன் டிஸப்பியர்ட். நான் எப்போதும் சொல்கிறது தான், ஸ்கிரிப்ட் வந்து இல்லாமல் போகிறது கரெக்ட் இல்லை. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.